ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் நம்மளுடைய டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு, திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துடைய பெரிதும் எதிர்பார்க்கும் டிடிடியோட போர்ட் முதல் மீட்டிங் நாளை ஸ்டார்ட் ஆகுது. அதில் நமக்கு என்ன பலன், அதாவது ஃபஸ்ட்டு பலன் சொல்ல போனால் வைகுண்ட துவார தரிசனுக்கு திருப்பதியில் எவ்வளவு இலவச தரிசன டிக்கெட் கொடுப்பாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, அலிப்பேரியில் கொடுப்பாங்களா, ஸ்ரீவாரிமேட்டில் கொடுப்பாங்களா என்றெல்லாம் கேட்குறீங்களா. அதுக்கு உண்டான பதில், எப்போ 300 டிக்கெட் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுவாங்க, நேரடி சர்வர் தர்ஷன் வைகுண்டா தூரதர்ஷன் அப்போ உண்டா இல்லையா, இதை பற்றி உண்டான டிஸ்கஷன் இருக்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்தபடியாக பக்தர்களை என்ன முறையில் நம்ம வைகுண்டா தூரதர்ஷனுக்கு அனுமதிக்க போகிறோம், ஒரு நாளைக்கு எவ்வளோ பேருன்ற டீட்டெயிலை பற்றி பார்ப்போங்க. அதன் பின்பு பலதர நம்ம கேட்டிருந்த ஒரு விஷயம், அலிப்பிரி நடைபாதையில் எப்போ திவ்ய தரிசன டிக்கெட் கொடுப்பாங்க. இப்போ கொடுக்கறது பேர் திவ்ய தரிசன டிக்கெட்டே கிடையாது, இலவச தரிசன டிக்கெட் தான். அது திவ்ய தரிசன டிக்கெட்டாக மாற்ற வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இப்போ இருக்க சேர்மன் பிஆர் நாயுடு அவர்கள் நான் பழைய டேக்ஸ் சிஸ்டம் கொண்டு வரலான்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நடைமுறையை பற்றி டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த ஆன்லைனில் ரூம் தரேன், இந்த நேரடியாக டிக்கெட் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துகிற கும்பல் இப்போ நிறைய பேர் கைது பண்ணாங்க. அதில் ஒன்று ஸ்ட்ரிக்டான முடிவெடுக்க வாய்ப்புகள் இருக்குது நிறையா. அதுக்கு அடுத்தபடி பார்த்தோம்னா நமக்கு திருமலையில் பழையெல்லாம் பார்த்திங்கன்னா திருமலையில் 300 டிக்கெட், ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட்னு வைப்பாங்க. அந்த டிக்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இலவச தரிசனத்தை குறுகிய நேரத்தில் எப்படி பக்தர்கள் விரைவான தரிசனம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை பற்றி பார்ப்பாங்க. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொண்டு வரவங்களை எப்படி அப்பீல் பண்ணுறது, எம்எல்ஏ எம்பிஸ் திருமலை ஆந்திராவிலேருந்து கொடுக்குற எப்படி ரெக்கமெண்டேஷன் அக்செப்ட் பண்ண போகிறாங்க, ரூம் புக்கிங் நடைமுறையில் எதனா மாற்ற போகிறாங்களா என்ற பல விஷயங்களுக்கு உண்டான கேள்விக்கு உண்டான பதிலாக நாளைக்கு இருக்கும். இலவச டிக்கெட்டை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா என்ற மாதிரி பல கண்ணோட்டத்தில் போயிட்டுருக்கு. நமக்கு 2 விஷயம் முக்கியம். ஒன்று, அலிப்பிரி நடைபாதையில் டிக்கெட் வழங்கப்படுவது என்று ஒரு முக்கியமான விஷயம். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா வைகுண்டா துவார தரிசனுக்கு எப்பொழுது டிக்கெட் புக்கிங் தொடங்கப்படும். இந்த 2 கேள்விக்கு தான் எனக்கு பதில் தேடுறோம். அந்த பதில் கிடைச்சா கண்டிப்பாக உங்ககிட்ட கொடுக்குறேன். நிறைய பேர் வைகுண்ட ஏகாதசியை பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து கேட்குறீங்க. இந்த மீட்டிங் நாளைக்கு நடக்கும். இதில் நிறைய பக்தர்களுக்கு தரிசன முறை மாற்றப்படலாம், மாற்றப்படாமையும் இருக்கலாம். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்க போகுது, இப்போ இந்த நிர்வாகம் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் ஈஓ ஷாமலா ரெட்டி அவர்கள் பக்தர்களுக்காக நிறைய வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காரு. எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா, பால் கொடுக்குற விஷயம், லட்டுவோடைய டேஸ்ட்டை ஏன் மிஸ்டேக் ஆச்சு அந்த டேஸ்ட்டை சால்வ் அவுட் பண்ணாங்க. இந்த மாதிரி லாக்கரு, ரூம் புக்கிங் பிரச்சனையை கொஞ்சம் பண்ணாங்க, இது மாதிரி மாற்றினாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பக்தர்களுக்கு என்னென்ன இடையூறுகள் இருக்குது, இது எப்படிலாம் சரி செய்யலான்ற மீட்டிங் தான் நாளைக்கு நடக்க போகுது. அதுக்கு உண்டான பதில் நமக்கு நாளைக்கு கிடைக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலையில் பக்தர்கள் கூட்டம் பெரிதாக ஒன்றும் இல்லை, நார்மலுக்கும் ஹெவிக்கும் நடுவிலே தான் இருக்குது தற்பொழுது. ஆனால் மழை வந்து போகுது, பனி கடுமையாக இருக்குது திருமலையில். தரிசனத்துக்கு வர்றவங்க அதுக்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருப்பதியில் நாளை காலை 2 மணிக்கு பக்தர்களுக்காக இலவச தரிசன டிக்கெட் வழங்குவாங்க. அதாவது திருப்பதிக்கு ட்ரெயினில் வர வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்துலையும், திருப்பதிக்கு பஸ்ஸில் வர வசதியாக பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸும் தினசரி காலை 2 மணிக்கு டிக்கெட் தராங்க. நாளைக்கு தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு 12,000, மறுநாள் தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு 4,000 to 7,000, அதாவது மொத்தமாக ஒரு 14,000 டிக்கெட் முதல் 19,000 டிக்கெட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறதா நான் சொல்கிறேன். எவ்வளோ அப்டேட் கிடைக்குது உங்கள்கிட்ட டெய்லி நம்ம வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் கொடுத்துட்ருக்கோம். நேரடி சர்வதர்ஷனுக்கு பெரிய லெவலில் ஒன்றும் கூட்டம் இல்லை என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக ரூம் புக்கிங் தற்போது வரைக்கும் திருமலையில் கொடுத்துட்ருக்காங்க. யாராவது ஆண்டு பேர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமலையில் ஈவினிங்லேயும் ரூம் தராங்க. ரூம் அவைலபிலிட்டி இல்லைனாலும் லைனில் ஒரு 1 hour 2 hour வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரூம் புக்கிங் கிடைக்கும். வருகின்ற பக்தர்கள் ஒரு 90% பிளானோட வாங்க, ரூம் புக்கிங் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வாங்க. அடுத்தபடியாக பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான புக்கிங் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. சுப்ரபாத தோமாலை அர்ச்சனை, இந்த லக்கி டிப் செலெக்ஷன் நாளை காலை
18 நவம்பர் 2024 காலை 10 மணி தொடங்கி 20 நவம்பர் காலை 10 மணி வரை இந்த புக்கிங் நடக்கும். சுப்ரபாதா, தோமாலை, அர்ச்சனை, லக்கி டிப் செலெக்ஷன் எல்லா சேவையிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் எந்த சேவையில் செலக்ட் ஆகிறீங்களோ அதன் பின்பு நீங்கள் பேமெண்ட் கட்டினா போதும். இதோட ரிசல்ட் வந்து 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அதன் பின்பு பார்த்துக்கலாம். அதே மாதிரி 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு, அதாவது நவம்பர் 21 காலை 10 மணிக்கு பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான 500 ரூபாய் ஆர்ஜித சேவா டிக்கெட், 2 பேருக்கு 1000 ரூபாய் டிக்கெட் குறுகிய நேரத்தில், அதாவது 1.5 மணி நேரத்துக்குள்ளே தரிசனம் முடிச்சிடலாம். சுபதம் இன்று வழியாக பக்தர்களை தரிசனம் அனுமதிப்பாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.